அதனை நேரலையில் காணலாம். நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றிய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் ஏற்கனவே உங்களால பல முறை வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் அண்ணன் ஏவாவேல் அவர்களை தலைவர் அவர்கள் உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவரை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாமே உங்களையும் அவருடைய ஆற்றலையும் அவர் அனுபவம் அத்தனை பேரும் உங்க அத்தனை பேருக்கும் அத்துப்படி. எல்லா கலைஞர் சொல்லுவாரு, கலைஞர் சொல்லியிருக்காரு பலமுறை, எல்லாரும் ஏவினாதான் வேலை செய்வாங்க, ஆனா நான் ஏவாமலையே வேலையை செஞ்சு முடிக்கிறவர் திரு ஏவாவேல் அவர்கள் கலைஞரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கலைஞர் சொல்லியிருக்கிறாங்க, எதிலும் வல்லவர் வேலு. ஏவாவேலுன்னா எதிலும் வல்லவர் வேலு. நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறாங்க, எப்போதும் வல்லவர் வேலு. நான் சொல்லியிருக்கிறேன், எதிலும் எப்போதும் வல்லவர் அண்ணன் திரு வேலு அவர்கள் உங்களுடைய வேட்பாளர். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை சரியா கச்சிதமா செய்து முடிக்கக்கூடியவர் அண்ணன் வேலு அவர்கள். அப்படிப்பட்ட ஏவாவேலு அவர்களை உங்களிடத்துல தலைவர்கள் ஒப்படைச்சிருக்கிறாங்க. போன முறை கிட்டத்தட்ட 95,000 வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இந்த முறை குறைந்தது 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? செஞ்சு காட்டணும். இன்னைக்கு ஓடி ஓடி உழைக்கிறவர், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டமைப்புகள், பல்வேறு பில்டிங்ஸ் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிருக்கிறார் வேலு அவர்கள் தான். பெருமையோடு இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்கள், மாவட்டத்தோடு இருக்கக்கூடிய பிரம்மாண்ட லைப்ரரிஸ், நூலகங்கள், நினைவு மண்டபங்கள், மெரினா பீச்சில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய கலைஞர் நினைவிடம், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் சிலைக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பாலம், திருவாரூர் கலைஞர் கோட்டம், இப்படி எல்லாமே அண்ணன் வேலூருடைய உழைப்பினால கட்டப்பட்டது. அப்படிப்பட்ட வேலூர் அவர்களுக்கு தான் உரிமையோட உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். இந்த தொகுதியில என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்கிறார், என்ன சாதனைகளை திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறார். திருவண்ணாமலையில இன்னைக்கு கலைஞர் 100 பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது அண்ணன் வேலூருடைய உழைப்பினால. தருமபுரி, அரூர், திருவண்ணாமலை இன்னைக்கு இந்த சாலைகள்லாம் 4 வழி சாலைகளாக மாற்றப்பட்டிருக்குன்னா அண்ணன் வேலூருடைய உழைப்பு. அதே மாதிரி ஒருங்கிணைந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் மையம் 56 கோடி ரூபாய் மதிப்பில் மாணவர் மாணவியர் 400 பேர் தங்கி படிக்கின்ற வகையில மாதிரி பள்ளி கட்டிடம், நந்தன் கால்வாயை சீரமைக்கின்ற பணிகள், மருத்துவ கல்லூரிக்கு மருத்துவமனை கட்டிடங்கள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சுகாதார வளாகம், கிரிவல பாதையில சுகாதார வளாகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்வு கட்டிட அரங்கம், அண்ணாமலையார் கோயில் மாடவீதி சாலையில கான்கிரீட் சாலை, அது மேம்பாடு 2.5 கோடி மதிப்பீட்டில். சமுத்திரம் பகுதியில கலைஞர் பன்னோக்கு அரங்கம், கூடுதல் சுற்றுலா மாளிகை கட்டிடம். இத்தனையும் நம்முடைய வேலன் அவர்கள் கடந்த 5 வருஷத்துல இந்த திருவண்ணாமலை தொகுதிக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறார். இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க, அதையும் செஞ்சு கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்முடைய தலைவர் என்னென்ன திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சு கொடுத்திருக்கிறார். சென்ற சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதி ஒவ்வொன்றையும் நம்ம தலைவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். முதல் கையெழுத்து போட்டது, முதலமைச்சரா பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம்.